இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த ஃபுட்டேஜ் பாருங்க. இத பாரு, சொல்றது கேளு. வேண்டாம். என்ன பண்ற? வேண்டாம். பாருங்களே. ஏய். என்னத்த பாக்குறாங்க? ஏன் அத பார்த்த உடனே எல்லாரும் அதிர்ச்சி அடையறாளுவா? ஏங்க வந்துருங்க. வராதீங்க. ஐயோ, என்ன பெரியமா இது? துர்கா போன்ல அப்படி என்னத்த தான் காட்டினா? அப்படியே 3 பேரும் உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. துர்கா, என்ன இது? ஹாஸ்பிட்டல் சிசிடிவி ஃபுட்டேஜ்ங்க. வார்ட்ல இருக்கிற சந்துருவை நான் கொலை பண்ண பார்க்கும்போது அவங்க அப்பா அம்மாவை பார்த்து சத்தம் போட்டிருக்கேன். நான் கத்தியோட தப்பிச்சு ஓடி இருக்கேன். அப்படிதான் சந்துருவோட அப்பா அம்மா அங்க இருக்கிற டாக்டர்ஸ் அத்தனை பேரும் சொல்றாங்க. அதுக்கு ஆதாரம் தான் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ். அப்போ இந்த வீடியோல இருக்கிறது நான் தானே எஸ்ஐல இருந்து அத்தனை பேரும் சொல்றாங்க, நம்புறாங்க. இப்பதான் துர்கா உண்மை புரியுது. உன்ன மாதிரி யாரோ ஒருத்தர் இருந்துகிட்டு தான் உன் பேரை கெடுத்துட்டு இருக்கா. அததாங்க நானும் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அதை யாரும் நம்ப தயாரா இல்ல. சாரி துர்கா, நாங்க கூட உன்னை தப்பா நினைச்சிட்டோம். ஆமா துர்கா, நானும் உன்னை சந்தேகப்பட்டு திட்டிட்டேன். அது எதுவும் மனசுல வச்சுக்காதம்மா. ஐயோ அம்மா, இப்ப அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப எல்லாருமே இந்த வீடியோவை நம்புறாங்க. நாளைக்கு கமிஷனர் வேற வர சொல்லிருக்காரு. என்ன விசாரிக்க போறாரு. அவருக்கு அந்த வீடியோல இருக்கிறது நான் இல்லங்கறத எப்படி புரிய வைக்க போறேன்னு தான் தெரியல. ஏய், ஹாஸ்பிடல்ல இருந்து போன் வரும்போது நீ வீட்ல தான் இருந்தேன்னு சொல்ல வேண்டியதானே? அதானே, சாட்சி ஆதாரத்துக்கு தான் நாங்களா இருக்கோம்ல. ஃபேமிலி மெம்பர் சாட்சி சொன்னா அது சட்டம் ஏத்துக்காது. அவங்க நம்பவும் மாட்டாங்க. சிக்கிட்டா. ஹாஸ்பிட்டல்ல அந்த சம்பவம் நடந்த நேரத்துல நான் ஸ்டேஷன்ல இருந்திருந்தாலோ இல்ல டியூட்டில ரவுண்ட்ஸ்ல இருந்திருந்தாலோ வீடியோல இருக்கிறது நான் இல்லங்கறத ஈஸியா ப்ரூவ் பண்ணிடுவேன். ஆனா அந்த டைம்ல நான் வீட்ல இருந்திருக்கேன். அதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ இந்த வீடியோல இருக்கிறது நீ இல்ல, உன்னை போல வேற ஒருத்தின்னு எப்படி நிரூபிக்க போற? அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி துர்கா? என்ன மாதிரியே இருக்கிற அந்த பொண்ணு யாருங்கறத கண்டுபிடிக்கணும். அவளை கண்டுபிடிச்சு கமிஷனர் முன்னாடி நிறுத்தினாதான் நான் சொல்றத உண்மைன்னு நம்புவாங்க. அப்படி இல்லைன்னா என்னதான் எல்லாரும் தப்பானவன்னு சொல்லுவாங்க. நீ சொல்றது கரெக்ட் தான் துர்கா. அப்போ உன்ன மாதிரி இருக்க இன்னொருத்தையை கண்டுபிடிக்க என்ன வழின்னு யோசி. பிரச்சனைன்னு வந்துருச்சு, அதை நினைச்சு நம்ம முடங்கி போயிட்டோம்னா அதுல இருந்து மீளவே முடியாது. அதை சால்வ் பண்றதுக்கு என்ன வழின்னு யோசி. கரெக்டா சொன்னீங்க. அததான் யோசிச்சுட்டு இருக்கேன். நல்ல மேட்டர் கிடைச்சிருக்குது. இத உடனே சிஸ்டர் காதுல போடணும். போட்டுருவோம்.